இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்புக்கு 9 நாட்கள் ஆகும். அதையே ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்பிற்கு 9 நாட்கள் ஆகின்றது. அதுவே ராம் என்பவருக்கு அதே வெளியை அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகிறது. இது டேஸில் இருக்குது. இதை நம்ம ஒர்க்கில் மாற்றணும். அதனால் இந்த 9 அப்படிங்கிறத 1/9 எழுதிக்கலாம். ராமோட 12 நாட்களை நம்ம 1/12 அப்படின்னு ஆக்கும்போது நமக்கு ஒர்க்கு கிடைக்கும். இனி இந்த 2 பேரோட ஒர்க்கை நம்ம ஆட் பண்ணணும். 1/9 + 1/12 = இனி நம்ம இந்த 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 3 போட்டுக்கலாம். 3 9, 4 3 12, 4 3 12, 12 3 36. எல்சிஎம் 36. அந்த எல்சியத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். 36. மேலே நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 9 4 + 3. இதோட வேல்யூ என்னென்னா 7/36. இந்த 7/36 அப்படிங்கிறது ஒர்க்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா இருவரும் சேர்ந்து அந்த வெளியை அறுவடை செய்தால் ஆகும் நாட்கள் கேட்டிருக்கு. அதனால் ஒர்க்கை நம்ம டேஸை மாற்றும் போது அதோட தலைகீழியே நம்ம போடணும். 36/7. ஏற்கனவே நம்ம நாட்களை ஒர்க்காக மாற்றும் போது 9 நாட்களை 1/9 போட்டால் ஒர்க்காக மாறிடும். 12 நாட்களை 1/12 போட்டால் ஒர்க் ஆயிரும். அதே மாதிரி 7/36 அப்படிங்கிறது ஒர்க்கு. அதை நம்ம அப்படி தலைகீழியாக மாற்றி போட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நாட்கள். இதில் நம்ம எழுதிக்கலாம் 7 5 35. மீதி இதில் 1 இருக்குது. அதனால் 1/7 இத்தனை நாட்கள். 5 1/7 நாட்கள் ஆகின்றது. அதாவது ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்பிற்கு 9 நாட்களும் ராமிற்கு 12 நாட்களும் ஆகுமானால் இருவரும் சேர்ந்து அந்த வெளியை அறுவடை செய்ய ஆகும் நாட்கள் 5 1/7 நாட்கள்.